தற்போதைய செய்தி. அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் நாளை பேரவைக்கு வர கொறடா உத்தரவிட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஸ்டாலின், அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவருமே நாளைக்கு பேரவைக்கு வர கொறடா உத்தரவு போட்டிருக்கிறதான தகவல்கள் கிடைச்சிருக்கு. இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. தமிழக நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் நடைபெறும் நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க தமிழக சட்டப்பேரவைக்கு வர வேண்டும் என்று அரசு கொறடாவான அரியலூர் ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். அது நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு காலை 11 மணிக்கு தமிழக சட்டப்பேரவையில் நடைபெறுகிறது. நம்பிக்கை தீர்மானத்தை அரசு மீதான நம்பிக்கை தீர்மானத்தை அரசு கொறடாவான அரியலூர் ராஜேந்திரன் கொண்டு வர இருக்கிறார். இந்த நிலையில் அரசுக்கு ஆதரவாக அனைவரும் வாக்களிக்கும்படி ஒரு உத்தரவானது தற்போது அரசு கொறடாவிடமிருந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்று அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து வாக்களிக்க வேண்டும் என்று அரசு கொறடா உத்தரவிட்டுள்ளார். தற்போதைய நிலையில் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு காரணமே அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருக்கும் ஒரு சூழல் காரணமாகத்தான் அதிமுக பொதுச் சசிகலா ஆதரவு அணி, ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவான அணி என இரண்டாக பிரிந்துள்ள நிலையில் அதிமுகவின் சட்டப்பேரவை பலம் என்பது 136 இருந்தது. முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்த பிறகு 135. சபாநாயகர் நடுநிலையாக செயல்படக்கூடியவர். அதனால் 134 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது அதிமுகவின் பலமாக உள்ளது. இதில் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக அவர் உட்பட 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள். மீதமுள்ள 124 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக உள்ளார்கள். இந்த நிலையில் அனைவருமே இந்த சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தில் பங்கேற்று நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்று அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்று அரசு கொறடா உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒருவேளை அரசுக்கு எதிராக இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு கொறடா உத்தரவுக்கு மாறாக வாக்களிக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டமானது பாயும். அதன் பிறகு அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியானது பறிபோய்விடும். இதனால் தான் இது வழக்கமான ஒரு நடைமுறை. அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது அரசு கொறடா உத்தரவிடுவார். அந்த உத்தரவுக்கு மீறி எந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் செயல்பட்டால், மீறி வாக்களித்தால் அவர்கள் மீது அந்த கட்சி தாவல் தடை சட்டமானது பாய்ந்து அதன் பிறகு அவருடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியானது காலியாகும். தற்போதைய நிலையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக அவர் உட்பட 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளதால் ஏற்கனவே அவர்கள் இருவரும், ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மாபா பாண்டியராஜன் ஆகிய இருவரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார்கள். இந்த நிலையில் மீதமுள்ள 8 சட்டமன்ற உறுப்பினர்கள், பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவான 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு எதிராக அரசு கொறடா உத்தரவுக்கு மாறாக வாக்களிக்கும் பட்சத்தில் அவருடைய அடிப்படை அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பது காலியாகும். அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பது பறிபோய்விடும். இதற்காகத்தான் இந்த உத்தரவானது வழக்கமான ஒரு நடைமுறையாக பிறப்பிக்கப்படும். ஒட்டுமொத்தமாக சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை 134 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மாபா பாண்டியராஜன் ஏற்கனவே அக்கட்சியின் பொதுச் செயலாளர் நீக்கப்பட்டுள்ளார்கள். இருந்த பொழுதிலும் அவர்கள் நாளை சபைக்கு வரும் பட்சத்தில் வாக்களிப்பார்கள். அந்த அடிப்படையில் மொத்தமாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவான அந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்களோ அதற்கு மேற்பட்டவர்களோ வாக்களிக்கும் பட்சத்தில் அவர்களுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பது காலியாகும். அதற்கான முன்னதாகத்தான் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. அரசு கொறடா தற்போது இந்த உத்தரவை அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பிறப்பித்துள்ளார். தமிழக அதிமுக கொறடா ராஜேந்திரன் பிற்பகல் 3 மணிக்கு கூவத்தூர்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை சந்தித்து ஆலோசனை நடத்த இருக்கிறதா தகவல் வந்திருக்குது. எது குறித்து பேச இருக்கிறார்? பூங்குழலி, அதாவது அதிமுக சட்டமன்ற கொறடா அரியலூர் ராஜேந்திரனை பொறுத்தவரை தற்போது இந்த உத்தரவை அவர் பிறப்பித்திருந்தாலும் அவர்களுக்கு நேரடியாகவோ அல்லது தபால் மூலமோ அந்த தன்னுடைய உத்தரவை அவர் தெரிவிக்க வேண்டும். தற்போது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும், அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 124 பேரும் தற்போது கூவத்தூரில் உள்ள காரணத்தினால் அவர்கள் முன்னிலையில் அரியலூர் ராஜேந்திரன் தலைமையில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட்டமானது நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் வைத்து நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் சட்டப்பேரவையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அரியலூர் ராஜேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு சில ஆலோசனை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தன்னுடைய உத்தரவு தற்போது வாய்மொழியாக பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அது எழுத்துப்பூர்வமாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எழுத்துப்பூர்வமாக கடிதமாக அவர்களுக்கு சட்டமன்ற கொறடா கொடுக்க வேண்டும். அந்த ஒரு நடைமுறையின் காரணமாகத்தான் தற்போது இன்று மாலை 3 மணி அளவில்
கூவத்தூரில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அவர் சந்தித்து அந்த எழுத்துப்பூர்வமான கடிதத்தை அவர் அளிக்க உள்ளார். அதன் பிறகு சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சில ஆலோசனைகளை அவர் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பூங்குழலி. ஸ்டாலின், அதிமுக கொறடாவுடைய உத்தரவு ஒரு பக்கம் இருக்க, ஓ பன்னீர்செல்வம் அணியினர் இன்னைக்கு சபாநாயகரை சந்திச்சு சில கோரிக்கைகளை விடுத்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவங்க என்ன சொன்னாங்க, சபாநாயகர்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க, அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அது குறித்த தகவல்? தமிழரசன் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவான சட்டமன்ற உறுப்பினர்களான மாஃபா பாண்டியராஜன், மாணிக்கம், செம்மலை மற்றும் எஸ்.பி. சண்முகநாதன் ஆகியோர் நின்று சபாநாயகரை சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான், இந்த உத்தரவு வருவதற்கு முன்பாகத்தான் சபாநாயகரை தலைமைச் செயலகத்தில் வைத்து சந்தித்தார்கள். அவர்களுடைய கோரிக்கை என்பது நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது ரகசிய வாக்கெடுப்பானது நடைபெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவான அணியினர் முன்வைத்துள்ளார்கள். நாளை நம்பிக்கை நடைபெறப் போகிறது என்பது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தற்போது வரை சபாநாயகர் தரப்பிலிருந்து வெளியாகவில்லை. இந்த நிலையில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், ரகசிய வாக்கெடுப்பு நடத்தினால் மட்டுமே அது சரியான ஒரு முறையாக இருக்கும் என்றும் அதற்கு ஒரு நடவடிக்கையை சபாநாயகர் மனுவினை சபாநாயகரிடம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவான சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக சந்தித்து கொடுத்துள்ளார்கள். நம்பிக்கை வாக்கெடுப்பு வெளிப்படையாக நடைபெறப் போகிறதா அல்லது மறைமுகமாக நடைபெறப் போகிறதா என்பது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகவில்லை. நிச்சயமாக நாளை காலை சட்டப்பேரவை தொடங்குவதற்கு முன்பாகத்தான் இது போன்ற தகவல்கள் நிச்சயமாக இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது அரசுக்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் வாக்களிக்க போகிறார்கள், யாரெல்லாம் எதிராக வாக்களிக்க போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாகவே நீடித்து வருகிறது. அதற்கு முன்னதாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவான அணியினர் தற்போது இந்த ரகசிய வாக்கெடுப்புக்கான ஒரு கோரிக்கை மனுவினை சபாநாயகரை சந்தித்து கொடுத்துள்ளார்கள். தமிழரசன்.